வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண் பெண் ஜாதகத்தில் யாருக்கு 2 திருமணம் இருதாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எடுத்தோடனே 2 தாரம் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க வேணாம். அந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வந்த இந்த வார்த்தைக்கு உண்மை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ண நல்லது நடக்கட்டும். சரிங்களா? இப்போ இருதார தோஷம். இப்போ நீங்கள் ஒருத்தர் போய் ஜாதகம் பார்க்க போகிறீங்க. அங்கே ஆணுடைய ஜாதகத்தை கொடுக்கும்போது ஆணுக்கு இருதார தோஷம் இருக்குது, பெண்ணுக்கு இருதார தோஷம் இருக்குது, பொருத்தம் இருக்கும், பிடிச்சி போயிருந்திருக்கும். ஆனால் இந்த வார்த்தையை சொன்ன உடனே இது எல்லோருக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும். இங்கே சேர்த்து வச்சாலும் அவங்க மனசுல ஏதேனும் ஒரு அழுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ, அந்த ஜோசியர் சொன்னாப்லையே, இல்லை 2 தாரம் சொன்னாப்லையே, இப்படி பல குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை விட்டுரும். அதுக்கு தான் விளக்கம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வர்றேன். அதுபோல உங்களுக்கும் இந்த நிகழ்வு நடந்திருந்தால், இல்லை உங்க ஜாதகத்துல இருதார தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகங்கள்லாம் திருமணமாகாம ரொம்ப கடந்து போகக்கூடிய தன்மையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? என்கிட்ட வர்றவங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு விளக்கத்தை நான் சொன்னவொன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த விளக்கத்தை தான் இப்ப நான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லோருக்குமே இது தெரியணும் இல்லையா, எல்லோருக்காகவும் நான் சொல்றேங்க. இதை தெரிஞ்சுக்கிறேங்க. இது ஒரு ரகசியமான உண்மைங்க. இந்த உண்மை தெரியாமத்தான் 2 தாரம் 3 தாரம். நீங்களே மனசாட்சிப்படி சொல்லுங்க. ஒரு பொண்ணை வச்சிருக்கிய, ஒரு மாப்பிள்ளைய வச்சிருக்கிய, எத்தனை வருஷமா இப்ப திருமணத்துக்காக சிலவங்க வரன் தேடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு வரன் கிடைக்கிறதுக்கே காலம் போயிருமோ, நடக்காதோ, வயசாயிருமோ பெத்தவங்க நினைக்கிறது. பிள்ளைக்கு வயசாயிட்டே இருக்கே அப்படின்னு வருஷ கணக்கா ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு தெரியுறோம் இல்லையா? நடக்குதா இல்லையா? ஒரு திருமணத்துக்கே இந்த அலைச்சலா இருக்கும்போது இதுல 2வது திருமணங்கிறது இல்லை. அதுக்குத்தான் இந்த வீடியோ முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு ஜாதகத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, 7ஆம் இடம் இல்லைன்னா 8ஆம் இடம் பெண்ணுக்கு அங்க ஒரு சுக்கிரனும் ஒரு சனியும் இருக்காரு. இல்ல சனி செவ்வாய், இல்ல சுக்கிரன் செவ்வாய், ஏதேனும் ஒரு 2 கிரகம் இருந்தா போதும், இருதார தோஷம். ஆணுடைய ஜாதகத்திலே அதே போல சொல்லுவாங்க, இருதார தோஷம் 2 கிரகம் இருக்குங்க, சேர்ந்து இருக்குங்க, ராகுவோட சுக்கிரன் சேர்ந்து இருக்குங்க, குருவோட. அதாவது இது உண்மைதான், 2 தாரம் தான், 2 கல்யாணம் நடக்குங்க. எப்படி 2 கல்யாணம் நடக்கும்? இப்ப சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல 7ஆம் இடத்துலயோ இல்ல 8ஆம் இடத்துலயோ இருக்கட்டுமே, இவங்களுக்கு 2 கல்யாணம் நடக்கும். இதுல ஒரு விதிவிலக்கு இருக்குங்க. சரிங்களா? இது ஆரம்ப காலத்துல. அப்ப இப்போ ஒரு சுக்கிரன் இருக்காரு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சுக்கிரன் செவ்வாய். சுக்கிரன் 20 வருஷம், அவருடைய திசை காலம் 20 வருஷம். அதுக்கு இடையில சூரியன் சந்திர திசை இருக்கு. ஒரு 10 வருஷ காலம் நம்ம பிறப்பு திசையில சுக்கிரன் போயிருந்தா கூட செவ்வாய் உடைய அதை அமைப்பு அந்த அமைப்பை கொடுக்காது. சரி, இருதாரம் எப்படிங்க, அதை பத்தி பேசுவோமே நம்ம. இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா 7ஆம் இடத்துலயும் அந்த பரிவர்த்தனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப 2 கிரகத்துடைய தாக்கம் இருக்கு. அதுல பலமான கிரகம் எது? சுக்கிரன் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்காரு. சரி, 2 திருமணம் நடக்குது அப்படி சொல்லிடுறாங்க, இருதார தோஷம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கான விளக்கம் என்ன? அந்த 2 கிரகத்தில் எது பலமானது, எது பலவீனமானது, அதாவது அது இருக்கும் நட்சத்திரத்தை வைத்து நம்ம கண்டுபிடிக்கலாங்க. சரி, அதை கண்டுபிடிச்சிடும். இப்போ ஒரு கல்யாணம் நீங்க பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 2 கல்யாணம் நடக்க போகுதுங்கிறது அமைப்பு இருக்கு. இந்த செவ்வாயோ சுக்கிரனோ எப்ப வருவாரு அப்படின்னா உங்களுக்கு 60 வயசுல வருவாரு. அப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் 2ஆம் கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு. 60ஆம் கல்யாணம்ங்கிறது 2வது கல்யாணம். ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுது, ரொம்ப பேர் 60ஆம் கல்யாணம் பண்றது இல்லையே, ஒரு கல்யாணம் பண்றதாங்க. அதுக்கப்புறம் எப்படிங்கிற தெரியல, அந்த சூழல் மாறி போயிடுது.
ஆனா சிலருக்கு மட்டும் இரண்டாம் கல்யாணம், அதாவது 60ஆம் கல்யாணம் நடக்குதுங்க. இதுதாங்க இருதார தோஷம் என்கிறது. இருதார தோஷமே சொல்லக்கூடாது, நம்ம அது தோஷம் இல்லை, அது தோஷமே இல்லை. அது ஏன் தோஷம் சொல்லுவான? உங்க வாழ்க்கையில் உங்களுடைய துணையை சந்தோஷப்படுத்தக்கூடிய கிரகம் தீர்க்க ஆயுளோட இருந்து உங்களுடைய பிள்ளைங்களுடைய பிள்ளைங்கள் இருந்து இரண்டாவது முறையாக உங்கள் திருமணத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் அது. இத மாத்தி ரெண்டு தாரம் சொல்லிட்டு ரொம்ப பேருடைய நல்ல ஜாதகத்தை எல்லாம் விட்டுட்டு, எப்படி பொருத்தமே இல்லாத லக்கண பொருத்தமே இல்லாத ஒரு ஜாதகத்துல சேர்ந்துக்கிட்டு கீரியும் பொம்மை சண்டை போட்டு கோர்ட்டு வாசல்லையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எத்தனை பேர் ஜாதகத்தை ஒரு பக்கம் வச்சாலும் மனப்பொருத்தம் வேணுங்க. அதாவது விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை. ஒரு ஜாதகத்தை நீங்க பொருத்தம் பார்த்து சேர்த்துட்டு லக்கணம் பார்த்து சேர்த்துட்டிய, என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கிக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். நான் இப்போ இந்த 2 தாரம் சொன்னாங்க இல்லையா, அதுக்காகத்தான் இந்த வீடியோவை. இப்ப 2 தாரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரி, இதுல மாங்கல்ய தோஷம் இருக்கு. சரி, இந்த திசை இப்ப அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக திசை ஒரு பலமான திசை. கல்யாணத்திற்கு முன்பு, அதாவது ஒரு 25 வயசுல கல்யாணம் முடிக்கிறாங்க, இல்ல 21 வயசுல கல்யாணம் முடிக்கிறாங்க, ஒரு 19 வயசுல வந்துருச்சுன்னா அப்படி கல்யாண வயசுல இருக்கும். அப்படி உங்களை அந்த வயசுக்குள்ள வரும்போது நீங்க செய்ய வேண்டியது அதுக்கான ஒரு சின்ன பரிகார சடங்கு மட்டும் பண்ணா போதும். இந்த வாழை மரம் வச்சு வெட்டுறது மிக மிக தவறு. அப்படி ஒரு பரிகாரம் பண்ணாதீங்க, அது ஒரு பாவம். அது அந்த வாழையை வெட்டுறது அது ஒரு பாவம் தான். இப்ப தாறு தள்ளிருச்சு, அது ஆறு தள்ளிட்டு அதோடைய தன்மையை ஏறிட்டு அதோடைய பக்குக்கெல்லாம் வந்துடும். அது விவசாயத்துக்காக அதை வெட்டுவாங்க. அந்த இலையில எல்லாத்துக்குமே அது போய் சேரும். இந்த பரிகாரம்ங்கிறது என்ன அப்படின்னா, அது எதுக்குமே சேர்க்க மாட்டாங்க, அதை தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. அது தாறு தள்ளி இருந்து அது முழுமையா அதோடைய தன்மையை செயல்படுத்த முடியாத நிலைமையில அது வெட்டும்போது அது ஒரு பாவம் தான் கண்டிப்பா. அது போல செய்ய வேண்டாம். உங்களுக்கு செவ்வாதோஷம் இருக்கு. செவ்வாதோஷத்துக்கு ஏற்கனவே வீடியோ பாருங்க. செவ்வாதோஷம்னா என்னங்கிறது நான் கொடுத்துருக்கேன். இதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். 2 தாரம் நீங்க எந்த ஒரு தோஷ பரிகாரமும் பண்ண தேவையில்லை. நான் சொன்னது போல 2 தாரம், 2 கிரகங்கள் அங்கே சுக்கிரன் செவ்வாய், சுக்கிரன் சனி, செவ்வாய் ராகு சனி, திருமணம் கொஞ்சம் லேட் ஆகும். அது எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்த்து ஒரு சின்ன பரிகார பூஜை ஏதாவது பண்ணாலே போதும், சரியாயிடும். இல்ல அதுக்கான தெய்வ வழிபாடு பண்ணாலே சரியாயிரும். பயப்படவே வேணாங்க. 2 தாரங்கிறது இதாங்க. 60 வயசுக்கு மேல 60ஆம் கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு 7ல 2 கிரகம் இருந்துச்சு அப்படின்னா, 3 கிரகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 60ஆம் கல்யாணங்கிற 2வது கல்யாணம் உண்டு உங்களுக்கு. 2வது மனைவிக்கு காலி கட்டி 2 மனைவி வச்சுக்கிறது கிடையாது, அது கிடையாது. இது நான் சொன்னதான் 2 தாரம். அதாவது 2 கல்யாணம் பண்ணுவீங்க, ஒரே மனைவி தான் உங்களுக்கு. பேர பிள்ளைகளோட குடும்பத்தோட சந்தோஷமா நடக்கக்கூடியது. சரிங்களா? மீண்டும் அடுத்து நாளை சந்திக்கலாம். இன்னும் நல்ல ஒரு புது வீடியோவோட கண்டிப்பா உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க.